அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும். தத்துவம் 1. நீ செய்வது தவறு என்றாலும் உண்மையை மட்டும் சொல், அப்போது தான் உன்னால் என்றும் நிம்மதியாய் வாழ முடியும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில தவறுகள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அது தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாமல் செஞ்சுருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு நீங்கள் செஞ்சுருந்தா அந்த தவறை ஒத்துக்கிட்டு உண்மையை மட்டும் சொல்லுங்கள். மற்றபடி மறைத்து வாழ நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் மறைச்சி வாழ நினச்சிங்கன்னா உங்களால் என்றைக்குமே நிம்மதியாக இருக்க முடியாது. அதுவே அந்த தவறை அப்பயே ஒத்துக்கிட்டு உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக சொல்லுவேன். அதனால் எப்போவுமே தவறுகளை மறைக்காதீங்க, உண்மையை மட்டுமே பேசுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு எப்போவுமே நல்லது. தத்துவம் 2. உன்னுடைய நண்பன் சிறந்தவனா என தெரிந்து கொள்ள அவனுடைய புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தூண்டினால் போதும். அதாவது உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே சிறந்தவனா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். நிஜமாகவே நண்பர்கள் அப்படின்னா இந்த காலத்தில் என்ன நினைக்கிறீங்க? காசு கொடுத்தா நண்பன், இல்லைன்னா நண்பன் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதான் நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையான நண்பன் எப்போதுமே நம்மளை பற்றின நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசுவான். உங்களுக்கு அட்வைஸ், உங்களுக்கு அறிவுரை கூறுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உங்களுடைய சிறந்த நண்பனாக இருப்பானே தவிர மற்றபடி வெறும் காசு கொடுத்து இல்லை கெடுக்கிற விஷயங்களை சொல்லி உங்கள்கிட்ட பழகிறவன் நண்பன் கிடையாது. உங்களுக்கு நல்லதை சொல்லி நல்லதை வலியுறுத்தி உங்களுக்கான உதவிகளை, நல்ல உதவிகளை செய்கிறவன் மட்டும்தான் உங்களுடைய சிறந்த நண்பனாக இருப்பான். அவனால் மட்டும்தான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் உங்களுக்கு நண்பராக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு கஷ்டப்பட்ட விஷயம் சொல்கிறீங்க, ஒரு புரிதலுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவுரையாக கேட்குறீங்க அப்படிங்கும்போது அந்த அறிவுரையை யார் சரியாக சொல்கிறாங்களோ, உண்மையான கருத்து இருக்கிறதோ அவங்க தான் சிறந்தவன் என்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கணும், மற்றவங்களைய பாதிக்காத விஷயமும் அடங்கியிருக்கணும். அப்போ தான் அவன் சிறந்த நண்பனாக இருப்பான். இந்த மாதிரி உங்களுடைய நண்பனை சிறந்த நண்பனாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள வச்சு இன்னும் சிறந்தவர்களாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் ஒரு நல்ல நண்பனுக்கு அழகு. தத்துவம் 3. கஷ்டத்தில் உதவுவது நண்பர்கள், அறிவுரைகளை சொல்வது பெற்றோர்கள். அதை புரிந்து கொண்டால்தான் நீ மனிதன். நல்லா நினச்சிக்கோங்க. கஷ்டத்தில் உதவுகிற நண்பர்கள், இது எப்போவுமே கஷ்டத்தில் நண்பர்கள் மட்டும்தான் உதவுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. எல்லா நேரமும் உதவுவாங்க தான். ஆனால் நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு குடும்பத்துக்கே தெரியாத ஒரு விஷயத்துக்கு உதவுறது உங்கள் நண்பர்கள் தான். அதுலேயும் நல்ல நண்பர்கள் தான் இருக்கணும். கெட்டு போதற்கு உதவுறதுக்கு நண்பர்கள் தேவையில்லை. கஷ்டத்தில் நல்ல வகையில் உதவி பண்ணுறவங்க நண்பர்கள். அப்புறம் அறிவுரைகளை சொல்வது பெற்றோர்கள். பெற்றோர்கள் கெட்டு போயிருந்து பிள்ளைகளுக்கு சொல்கிற அறிவுரைகள் கிடையாது. பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான பெற்றோர்கள். அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சிக்காம நண்பர்களும் நல்லா இருக்காங்க, அறிவுரை சொல்கிற அப்பா அம்மாவும் நல்லவங்களாக இருக்காங்க. அதை நீ புரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு கெட்டவன் இந்த உலகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நீ மனுஷனே இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், எப்போதுமே உதவி செய்கிற நண்பர்கள், அறிவுரை சொல்கிற பெற்றோர்கள், அவங்கள எல்லாம் நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல பெற்றோர்கள், அவங்கள புரிஞ்சுக்கிட்டாதான் நீ மனிதன். அதை நீ புரிஞ்சுக்கலன்னா நீ மனிதன் கிடையாது.